கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம். கலாத்தியர் 6வது அதிகாரம். இந்த மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நம்மை தளர பண்ணுகிறவன் பிசாசானவன், நம்மை தைரியப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தையை நேற்று இரவிலே நினைவிலே கொண்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடையவர்கள் சோர்ந்து போயிருப்பதை, பலன் குன்றி இருப்பதை, முடக்கப்பட்டு இருப்பதை அவர் எவ்வளவும் விரும்பாத கர்த்தர். எனவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடையவர்களுக்கு கர்த்தர் செய்கிற கிருபை என்னவென்றால் அவர் அவருடையவர்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படுத்தி அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. சோர்ந்து போக பண்ணுகிறான் பிசாசானவன். நம் தேவன் யார் தெரியுமா? சோர்ந்து போகாதவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென். சோர்ந்து போகாதவர். சோர்ந்து போகாதவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில பல நேரத்தில் எது டாமினேட் பண்ணுது அப்படின்னா, மேற்கொள்ளுகிறது என்றால் இந்த சோர்வு, இந்த தளர்ந்து போகிற அனுபவம். வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன ஆயிட்டான்? குறுகி போயிரும். ஒரு சோர்வு வந்தாலே, ஒரு தளர்வு வந்தாலே பலனெல்லாம் குறைந்து போயிடும். பாருங்கள், இஸ்ரவேலரை குறித்து எரிகோ பட்டணத்தார் கேள்விப்பட்ட போது அவர்கள் பலனெல்லாம் கரைந்து போயிட்டு சோர்வு அவர்களை பிடித்தது. அவ்வளோதான், நம்ம பக்கத்துலேயும் வந்துட்டாங்களா, இனி நம்மளால நிற்க முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு சோர்வுக்குள்ள, ஒரு தளர்ந்து போகிற சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. சோர்ந்து போகாத யாருமே கிடையாது. ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஆமென், கதையா சொல்லுவாங்க. சோர்வு என்பது அது யார் வாழ்க்கையில் வராமல் போச்சு? ஆபிரகாம் துவங்கி எல்லார் வாழ்க்கையிலும் அந்த சோர்வு என்கிற காரியம் அல்லது தளர்ந்து போன அனுபவம் வந்ததை பார்க்க முடியும். விசேஷமாய் 11 வருடம் காத்திருக்கிறார் ஆபிரகாம். 75வது வயதுல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் கேட்கவே இல்லை. ஆண்டவர் குறித்து ஆபிரகாம் லேட்டரா தான் ஆண்டவர் யாருன்னே தெரியும். விக்கிரகத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை அழைக்கிறார். அழைக்கும் போது 70 வயதுக்கு மேலே, 75வது வயசுல வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கும் போது ஆபிரகாம் நிச்சயமா ஒரு விண்ணப்பத்தை வைத்திருக்கவே மாட்டார். ஆண்டவரே எனக்கு புத்திர பாக்கியத்தை தாங்கன்னு கண்டிப்பா கேட்டிருக்கவே மாட்டார். 75 வயசு. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி, உன் சந்ததி, இப்படி சொல்லிட்டே இருக்கிறார். 11 வருஷம் காத்திருந்தார் ஆபிரகாம். ஏறக்குறைய 11 வருடம். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயசு 86. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லும் போது இதுவரை அமைதியா இருந்த ஆபிரகாம் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டார், என்ன தருவீர் ஆண்டவரே? அடியானுக்கு ஆதியாகமம் 15:2 அடியானுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? காரணம், காத்திருந்து நம்மால் என்ன ஆயிட்டார் அப்படின்னா சோர்ந்து போயிட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியல, இன்னும் 13 வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியல. ஆமென். ஆண்டவர் இன்னும் 13 வருஷம் காத்திருக்க வைக்க போகிறார். ஆமென். ஆண்டவர் பாருங்க, யார் வாழ்க்கையிலும் சரி இந்த சோர்ந்து போகிற அனுபவம் உண்டு. 40வது வயதுல மோசேக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. என்ன எண்ணம் உண்டாயிற்று? என் கையினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு மீட்பை
தருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிட்டு அதற்கு ஏற்ற போல மோசையும் செயல்படுகிறான். செயல்பட ஆரம்பித்ததும் யாருக்கு உதவியா போனானோ அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னெல்லாம் எங்களுக்கு நியாயாதிபதியை எங்களுக்கு தலைவனை வச்சது யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோசே சோர்ந்து போயிட்டார். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டார். அவன் வனாந்திரத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுது அவனுடைய 80வது வயதுல அவன் கிட்ட வந்து பேசுறார். மோசே, ஆமேன், ஆண்டவரே உங்க நாமம் என்ன? நாமத்தை சொல்றார். ஆண்டவரே, ஆனாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. அவர் அடையாளத்தை காண்பித்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மோசே சொல்றார், ஆண்டவரே நான் வாக்கில் வல்லவன் அல்ல, நாமும் வாயா இருக்கிறேன்னு சொல்றார். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் மோசே சொல்றார், ஆண்டவரே வேறு யாரையாவது அனுப்ப சித்தமானால் அனுப்புங்க ஆண்டவரே. ஏன்? சோர்வு. வேண்டாம் ஆண்டவரே, நாங்க போகல ஆண்டவரே. ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதா இருக்கிறதுனால தான் பிசாசானவன் சோர்வு என்னும் போர்வையை நம்மேல் கொண்டு வந்து போடுகிறார். இந்த மாலை வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை இதுதான். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவே. ஆமென். வேதத்திலே சோர்ந்து தளர்ந்து போன ஒரு நபர் உண்டு. ஆமென்.